இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தேவ சித்தங்களை முன் குறிக்கிறார், சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அது தாமதமாகும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். அது ஏன் தாமதமாகுது, தாமதம் இல்லாமல் பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். தேசத்தை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, சபையை குறித்தும் ஒரு சித்தம் இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வச்சு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை யார் தடை செய்ய முடியும்? இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் தாமதமாக மாறுது? தேவன் சர்வ வல்லமை உடையவர். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அல்லது அவருடைய சித்தத்தை யாராவது தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், அவருடைய தேவ சித்தத்தையும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் தடை செய்வது சாத்தான். அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவன் சர்வ வல்லமையுடையவர். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜெப விண்ணப்பத்தில் உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற ஜெபத்தை ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு ஏன் சொல்லி கொடுக்க வேண்டும்? 3 உதாரணங்களோட இந்த தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் அதற்காக தீவிரமாக ஜெபிக்கணும். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார் அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது. தாவீதாகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், பல பரிசுத்தவான்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 84 வயதுடைய தாய், அவங்களுடைய பெயர் அன்னாள், அவங்க இளம் விதவை, திருமணம் நடைபெற்று 7 ஆண்டுகள்லேயே அவங்க கணவனை இழந்துட்டாங்க, பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ பார்ப்ப, மேசியாவை உன் கையில் ஏந்துவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற அம்மா வீட்டில் ஓய்ந்திருந்தாங்கன்னா இல்லை, ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்ததை நம்ம வாசிக்கிறோம். தேவஜனமே, தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அவைகளுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்கள் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். நடந்தது என்ன? அன்னாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வைக்கும்படியா ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவரை பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அவர்தான் மேசியாங்கிறத அந்த தாய் மட்டும் அறிந்து கொண்டு அவரை கையில் ஏந்தி ஆசீர்வதிக்கிறாங்க. தேவச்சனமே, இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு ஒருவேளை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஜெபித்த அன்னாளுக்கு மட்டும்தான் அவரை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. 2வது முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருச்சு. அதற்கு பிறகு 40 நாட்கள் சீஷர்களோட இருந்து ஊழியம் செய்யும்படியா அநேகம் போதனைகள் அவர்களுக்கு கொடுத்தார், ஊழியம் செய்ய வைத்தார். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீசர்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் காத்திருங்க, பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். ஆனால் அந்த சீஷர்கள் பல பேர் இருந்தாங்க. இவ்வளோ பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பல்லாயிரக்கணக்கான பேர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாங்க. அதில் 12 பேரை தான் தேவன் அப்போஸ்தலர்களாக தன்னோட வைத்து அவர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுத்தார், ஊழியத்தில் நடத்தினார், மறைவான காரியங்களை வெளிப்படுத்தினார். அவரை பின்பற்றினவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருமே கேட்டிருந்த பொழுதிலும் 120 பேர் மட்டும்தான் காத்திருந்து உபவாசம் பண்ணி அவைகளுக்காக ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 120 பேர் கூடி ஜெபிச்சாங்கிறத வாசிக்க முடியும். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்தாவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார்.
அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை, தாங்கள் அறியாத பாஷைகளை பேசினார்கள். இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பலாயிரக்கணக்கான சீஷர்கள் மேலே இல்லை, காத்திருந்து ஜெபிச்ச 120 பேர் மட்டும்தான் பெற்றுக்கொண்டாங்க. தேவஜனமே, மூன்றாவது இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். 17-18 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியாவை குறித்து நம்ம வாசிப்போம். யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க பாவத்தை தெரிந்து கொண்ட போது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போது, அந்த ஜனங்கள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வரணும், அதனால் அந்த தேசத்தில் பஞ்சம் வரணுங்கிறதுக்காக அவருடைய ஜெபத்தினால வானம் அடைக்கப்படுது. 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. இப்போ ஜனங்கள்கிட்ட கர்த்தர் தான் தெய்வங்கிறத வானத்திலேருந்து அக்கினியை இறங்க பண்ணி ஜெபிச்சு அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட திருப்பிட்டார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா இனி தேசத்தில் மழை பெய்யும்னு சொல்லிட்டார். இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனால் ஆகாப் ராஜாவோ புசிக்கவும் இளைப்பாறவும் புறப்பட்டு போனார். எலியாவோ புசிக்கவும் இளைப்பாறவும் புறப்பட்டு போகலை. மாற அவர் செஞ்சது என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் 41வது வசனத்துலேருந்து 45வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்மேல் பர்வதத்தில் அவர் நின்று முழங்காலில் தன்னுடைய முகம் பட குப்புற விழுந்து ஜெபிப்பார். எதற்காக? மழை பெய்யணுங்கிறதுக்காக. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மழை பெஞ்சிருமே, நம்ம ஏன் காத்திருக்கணும், நம்ம ஏன் ஜெபிக்கணும், நம்ம போய் சாப்பிடலாம், நம்ம போய் தூங்கலான்னு சொல்லி அவர் போகலை. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார். ஊக்கமாக ஜெபிக்கிறார், பாரத்தோட ஜெபிக்கிறார், கருத்தாக ஜெபிக்கிறார். தன்னுடைய சீஷன்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, போ சமுத்திர முகமாக போய் பாரு, மேகம் எழும்பியிருக்கான்னு போய் பாரு. அந்த சீஷன் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், ஆண்டவரே இல்லை, எஜமானே இல்லை. மறுபடியும் 2வது முறை எலியா கருத்தாக ஜெபிக்கிறார். எலியா ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் மூலமாக தான் வானம் அடைக்கப்பட்டது, அவர் மூலமாக தான் வானத்திலேருந்து அக்கினி இறங்க பண்ணுகிறார். இதை தேசமே பார்க்குது. எலியாவோட இருந்த வல்லமையை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நான் முதல் தடவை ஜெபிக்கும் போதே மழை வரக்கூடாதா? என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, என் சீஷன் என்னை பார்த்து என்ன நினைப்பான், அதெல்லாம் அவர் நினைக்கல. 2வது தடவை கருத்தாக ஜெபிக்கிறாரு. சீசன்ட்ட போய் சொல்கிறார், போய் பாரு, சமுத்திர முகமாக போய் பாரு. அதை போய் பார்த்துட்டு சீசன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைங்க. அப்போ சோர்ந்து போகலை. என்ன ஆண்டவரே சொன்னீங்க, ஏன் நடக்கலை? இதற்கு தான் நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறக்கே வரக்கூடாது. நான் முதல்லையே சொல்லலையா? யோனாவை போல் சொல்லியிருக்கலாம். நான் முதல்லையே சொல்லலையா? நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போகிறேன்னு சொல்லி போயிருக்கலாம், செய்யலை. 3வது தடவையும் கருத்தாட்சி பேக்கிறாரு. 4வது தடவை, 5வது தடவை வேலைக்காரன் அனுப்புகிறாரு. இப்படியே 7 முறை அனுப்புகிறார். 7வது தடவை பார்த்த வேலைக்காரனும் வந்து சொல்லுகிறான், எஜமானே ஒரு கையளவு மேகம் எழும்பிருச்சு. யோசிச்சு பாருங்க, 7 முறை ஊக்கமாக ஜெபிச்சும் இப்பயும் எலியாவுக்குள்ள சோர்வு வந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, 7 முறை நான் கருத்தாக ஜெபம் பண்ணிட்டேன், என் வேலைக்காரன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணியும் ஒரு கையளவு தான் மேகம் எழும்பிச்சா? ஆனால் அதையே விசுவாசத்துடைய முதல் படியாக எலியா வைக்கிறாரு. ஆகாப்ட போய் சொல்கிறாரு, ராஜா மழை உம்மை தடை செய்யாதபடி உடனே ரதத்தை பூட்டிட்டு போங்க. ராஜா எஸ்ரேலுக்கு போறக்கு முன்னாடி எலியா ரதத்துக்கு முன்பாக ஓடினார். எலியா அன்னைக்கு புசிக்கவும் குடிக்கவும் தூங்கவும் இளைப்பாறவும் புறப்பட்டு போயிருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை மிகப்பெரிய காரியங்களை தேசங்களை செஞ்சிருக்க முடியாது. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு தேவ சித்தத்தை வச்சிருக்கலாம், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதை வாங்கின நீங்கள் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தா, சாப்பிட்டுட்டு இருந்தா, உங்கள் நண்பர்களோட நீங்கள் பேசி சந்தோஷமாக நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. சாத்தான் தடை பண்ணுவான். ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மரிக்கணும், ரத்த சிந்தனும், உயிரோட 3வது நாள் எழுந்திருக்கணும். அதற்கு பிறகு அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வல்லமை வரணும், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணுங்கிறது தேவனோட சித்தமாக இருந்தாலும் ஊக்கமாக பாரத்தோட இருட்டோட எழுந்து ஜெபிச்சார். அதிகாலையில் ஜெபிச்சார், இரவெல்லாம் ஜெபிச்சார், சாயங்காலம் ஜெபிச்சார். தேவஜனமே, வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஜெபிங்க. கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை
ஆசீர்வாதங்களை தடுக்கிற சாத்தானோ, வாக்குத்தத்தங்களை தடை பண்ணுகிற சாத்தானையோ தேவன் உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் இந்த தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற வாக்கு தத்தங்களை வச்சு நாங்கள் பைபிளில் வச்சுக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்காமல் அதை எழுதி வச்சுக்கிட்டோம், சரி. ஆனால் அதை குறித்து நிறைவேறுவதற்காக நாங்கள் ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். தேவ செய்தி இன்னைக்கு எங்களை நோக்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோங்கப்பா. இதை பார்த்து எந்தெந்த தேவ பிள்ளைகள்லாம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரே சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் நேர். ஆடு மேய்த்தவன் அரசனாக மாற்றினவர் நேர். அடிமையாக போனவரை பாபிலோனில் பிரதான அமைச்சராக உட்கார வச்சவர் நேர். தேவனால் கூடாது ஒன்றுமல்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிங்க, சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். God bless you.